ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னா சூப்பரான ஹெல்தியான ஒரு வெஜிடபிள் சாலட் தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸி தாங்க செய்யறதுக்கு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தயிர் எடுத்துகிட்டு இந்த வெஜிடபிள் ஃபுல்லாக அதில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஈவினிங் டயத்தில் சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்தி கூட. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வெஜிடபிள் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட் இது மூணையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு கடாயில் என்ன செய்கிறீங்க, ஒரே ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் பட்டர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, வெங்காயம், தக்காளி நல்லா கட்டமாக வெட்டி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு அரை துண்டு இஞ்சி துருவி போட்டுக்கோங்க. அதேமாரி நான் மஞ்சக்கிழங்கு எடுத்துருக்கேன், இதையும் நல்லா துருவி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் பட்டாணி ஆல்ரெடி நான் வாங்கி உரித்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அது ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒன்று போல் ஆட் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச காய்கறி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் 50% நான் அந்த காய்கறி வேக வச்சு எடுத்துட்டேன். மீதி இருக்க 50% இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. 10 நிமிஷம் வேக வச்சு நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் நல்லா பாருங்கள், லைட்டு எல்லோ கலரில் வரும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். நம்ம நேச்சுரலாக க்ரீன் வெஜிடபிள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு அரை லெமன் புழிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான உங்களுக்கு க்ரீன் வெஜிடபிள் சாலட் ரெடி ஆயிருங்க. இது உங்களுக்கு பார்க்க பொரியல் மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் சப்ஜி மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை தயிர் சாதம், லெமன் எல்லா சாதத்துக்கும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஆனால் நீங்கள் சாலட் மாதிரி சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்தி தாங்க இது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.